வெளியிலிருந்து இந்த ஜீரோ பட்ஜெட் விவசாயத்துக்கு எதையுமே வாங்க வேண்டியது. ஒரே ஒரு நாட்டு மாடு மட்டும் இருந்தால் போதும். நம்ம இந்த கெமிக்கல் விவசாயத்துக்கு போய் ரசாயன விவசாயத்துக்கு போய் கடையில் உரம் மருந்து எவ்வளோ கொடுத்து வாங்கிட்டு அந்த இதில் ஒரு பைசா செலவு இல்லாமல் ஒரு நாட்டு மாட்டு சாணமும் நாட்டு மாட்டு கோழியும் இருந்தால் போதும். அதை வச்சு நம்ம இந்த இயற்கை விவசாயம் பண்ணலாம். ஜீரோ பட்ஜெட் விவசாயங்கிறது ஒரு அருமையான வளர்ச்சி சார்ந்த விவசாயம் இருக்குது. இதை நிறைய இப்போ நான் செய்ய ஆரம்பித்ததுக்கப்புறமா நான் ரொம்ப அவமானப்பட்டன்னு கூட சொல்லலாம். ஒரு நிறைய நாள் தூக்கம் இல்லாமல் கூட இருந்திருக்கேன். நம்ம இதை பயன்படுத்தினால நம்ம தப்பாக போயிட்டோமோ அப்படிங்கிறது கூட எனக்கு ஒரு சந்தேகமாக ஆச்சு. அந்த அளவுக்கு என்னை கிண்டல் பண்ணாங்க. ஆனால் நான் மனசை விடாமல் இந்த ஒரு வருஷமாக நான் செஞ்சுட்ருக்கேன். நல்ல பலன் வந்துருக்குது. இது எல்லாருமே செய்யலாம். இது கேவலப்படுத்துகிறவங்களுக்கு நான் ஒன்றே ஒன்று சொல்லிட்டு விரும்புகிறேன். தயவு செஞ்சு விவசாயத்தை நீங்கள் நல்ல முறையாக நாளைக்கு செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஜீரோ பட்ஜெட் விவசாயத்தை நீங்கள் கண்டிப்பாக கற்றுட்டு செய்ய ஆரம்பிங்க. நீங்கள் நிறைய செய்ய வேண்டாம். எடுத்ததையும் ஆரம்பத்தில் நீங்கள் நிறையா ஒரு ஏக்கர் கணக்கில் செய்ய வேண்டாம். ஒரு அரை ஏக்கர் 1/4 ஏக்கர் நம்ம கிட்ட இருக்கிற நாட்டு அதை வச்சு நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக செய்யறதுக்கு ஆரம்பிங்க. அப்புறம் அதனோட பலனை பார்த்துட்டு நீங்கள் நிறைய செய்ய ஆரம்பிங்க. நீங்கள் நிறையாவே செய்யலாம். அடித்து சொல்கிறேன், நீங்கள் தைரியமாக செய்யலாம். இந்த ஜீரோ பட்ஜெட் விவசாயத்தில் நீங்கள் தோல்விங்கிறதே கிடையாது. இப்போ நாட்டு பட்ஜெட்டை இயற்கையான குணம் என்னென்னா நோய் எதிர்ப்பு சக்தி நிறையா இருக்குது. அது ஒரு தொழிற்சாலை மாதிரி ஒரே ஒரு மாடு இருந்தது அப்படின்னா 30 ஏக்கராவுக்கு அந்த ஒரு நாட்டு மாட்டை வச்சு விவசாயம் பண்ண அப்படிங்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு உரக்கிடங்கு ஜீரோ பட்ஜெட் விவசாயத்தில் நீங்கள் இடுபொருள்னு பார்த்தீங்கன்னா இந்த நாட்டு மாடு ஒன்று தான் நம்மளுக்கு செலவு. இப்போ நம்மக்கிட்ட இல்லை அப்படின்னா நம்ம ஜீரோ பட்ஜெட் விவசாயத்துக்கு ஜீரோ பட்ஜெட்னா நம்ம செலவெல்லாம் பண்ணுற விவசாயம். ஆனால் நம்மக்கிட்ட நாட்டு மாடு இல்லாதனால நம்ம வருஷத்துக்கு 10,000 20,000 வருஷம் கொடுக்குறோம். ஆனால் இது ஒரு தடவை நீங்கள் ஒரு 9,000 10,000 ரூபாய்க்கு செலவு பண்ணி ஒரு நாட்டு மாடு வாங்கிட்டீங்கன்னா நீங்கள் வாழ்க்கை பூரா அதுதான் உங்களுக்கு உரக்கணும். மற்ற செலவே கிடையாது. அந்த ஒரு நாட்டு மாடை பயன்படுத்தி நீங்கள் காலகாலத்துக்கும் விவசாயம் பண்ணலாம். அந்த எது வரைக்கும் அந்த மாட்டு நீங்கள் வச்சுருக்கிறீங்களோ அவ்வளோ அதுதான் செலவு, வேறு எந்த செலவும் கிடையாது. நீங்கள் மற்ற மாடியை வச்சு இந்த ஜீரோ பட்ஜெட் பண்ண முடியாது. நாட்டு மாடுன்னு இதுக்கு முக்கியம். இந்த நாட்டு மாட்டோட உடலில் நுண்ணுயிர்கள் அதிகமாக இருக்குது. அந்த நுண்ணுயிர்களை பெருக்கி நம்ம இது கொடுக்கறதுனால நம்ம மண்ணோட வளம் ஜாஸ்தியாகுது. இந்த நாட்டு மாட்டு குடலில் இருக்கிற நுண்ணுயிர்கள் இந்த சாணத்து வழியாக தான் நம்மளுக்கு வருது. நாட்டு மாட்டு சாணியில் வர்ற அந்த நுண்ணுயிர்களையும் கோமியத்தோட கலந்து நம்ம இந்த ஜீவாமிருதமாக தயாரித்து நம்ம இந்த நிலத்துக்கு பார்க்கணும். இந்த நிலத்துக்கு பார்க்கும்போது அந்த நிலத்தில் அந்த நுண்ணுயிர்கள் நிலத்துக்கு போக ஆரம்பிச்சிருக்கோம். அந்த நுண்ணுயிர்கள் நம்ம அந்த பயிருக்கு தேவையான நல்ல உரங்களை பூரா அந்த தாவரத்துக்கு எடுத்து கொடுத்துருக்க ஆரம்பிச்சிருக்கோம். ரெண்டாவது இந்த ஜீவாமிருத நிலத்தில் பார்க்கும்போது நம்ம நாட்டு மண்புழு ஒவ்வொரு நிலத்துலையும் நம்ம நாட்டு மண்புழு இருக்குது. அந்த நாட்டு மண்புழு அதுக்கு மேற்பரப்பில் ஒரு சரியான சீர்தோஷ நிலையில் தான் இருக்கும்போது 15 அடிக்கு கீழே நம்மளோட நிலப்பரப்புலேருந்து 15 அடிக்கு கீழே போய் சமாதி நிலையில் படுத்திருக்கோம். அந்த மண்புழு இந்த ஜீவாமிருத கரைசல் மேல் நோக்கி இழுக்கும். இந்த ஜீவாமிருத வாசம் பட்டோம்னா அது ஒவ்வொரு அந்த 15 அடி கீழிருந்து நிலத்தோட மேற்பரப்புக்கு வர்றதுக்கு ஆரம்பிச்சிடும். அந்த வர ஆரம்பிக்கும் போது இந்த நிலத்துக்கடியில் இருக்கிற நுண்ணுயிர் சத்துக்களை பூரா அது நிலத்து மேலே தாவரத்துக்கு கொடுக்குறது. அதை தாவரம் எடுக்கும்போது தாவரத்தோட செழுமை அந்த நோய் எதிர்ப்பு சக்தி எல்லாமே அதில் வந்துடுது. ஜீவாமிருதத்தை பயன்படுத்த கோமியம் ரொம்ப எதிர்ப்பு சக்தி இருந்தது, ஒரு மருத்துவ குணம் வாய்ந்திருந்தது. இப்போ நீங்கள்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்க, இந்த வடநாட்டில் ஒரு லிட்டர் 150 ரூபா வரைக்கும் வாங்கிட்டு போய் அதை அச்சுன்னு ஒரு இயற்கை மருந்து தயாரித்து மனுஷனுக்கு அதை யூஸ் பண்ண கொடுத்துருக்குறாங்க. இந்த அளவுக்கு அந்த கோமியத்தில் விஷயம் இருக்கும்போது நம்ம அதை ஜீவாமிருதத்தை பயன்படுத்தும் போது நம்ம அந்த தாவரங்கள் செழுமையாக இருக்கும்போது ஒரு நம்ம இதை கண்டிப்பாக இந்த ஜீவாமிருதத்தை பயன்படுத்தி நம்ம விவசாயம் செய்யும்போது நம்மளுக்கு அந்த பயன் கிடைக்க முடியாது. இந்த ஜீவாமிருதத்தை என்னோட நிலத்தில் பயன்படுத்த ஆரம்பித்த உடனே இந்த நிலத்தடியில் இருக்கிற மண்புழு பூரா மேலே என்னோட கண்கூட பார்க்க முடியும். இது நிலத்து மேற்பரப்பில் அது வந்த உடனே நிலத்தோட தன்மையே மாறி போகணும். அந்த நிலத்தில் நீங்கள் தண்ணி பாய்ச்சிட்டு கால் வச்சீங்க அப்படின்னா உலகோட்டின காட்டில் நீங்கள் போய் தண்ணி பாய்ஞ்ச கால் வச்சு எப்படி கால் ஆழத்தில் போகணுமோ அந்த மாதிரி கால் பதிஞ்சு அந்த அளவுக்கு அந்த இது வந்துடுது. இதில் இன்னும் நிறைய கனஜீவாமிருதம்
இந்த பூச்சி வரட்டி அது இதெல்லாம் நிறையா இருக்குது. அதெல்லாம் இந்த தாவரத்துக்கு வந்து பயன்படுத்தி நல்ல ஈல்டு எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த பயிற்சி வகுப்புகளுக்கெல்லாம் சொல்லிக் கொடுத்தாங்க. தொடர்ந்து அவரது பண்ணையில் நாங்கள் சேகரித்த சில செய்தி. நீங்கள் பார்க்குறது வந்து காங்கேய மாடுங்க. இதுதான் நான் ஜீரோ பட்ஜெட்டுக்காக வாங்கிட்டு வந்தேங்க. 9500 ஆகுங்க. இது கண்குட்டி வந்து 10 கண்ணோட வாங்கிட்டு வந்தீங்க. இப்போ 1 வருஷம் ஆகுது கண்ணுக்குட்டிக்கு. இப்போ மாடு வந்து மறுபடியும் கிணப்பட்டுருக்குங்க. தனியாக இருக்கிற மாடு இன்னும் 4 மாதம் போனால் அது வேணுங்க. ஒரு நாளைக்கு வந்து 10 கிலோ வரைக்கும் அந்த சாணம் கிடைக்குங்க. அப்புறம் இந்த மாதிரி ஒரு ஷெட்டு போட்டோம் அப்படின்னா யூரின் கலெக்ட் பண்ணுறதுக்கு வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஷெட்டு இருந்தது அப்படின்னா ஈஸியாக யூரின் கலெக்ட் பண்ணலாம். இந்த யூரின் வந்து உங்களுக்கு ஒரு நாளைக்கு 5 லிட்டர் வரைக்கும் இதில் கிடைக்குங்க. மாடு கன்று 2 வந்து ஒரு நாளைக்கு 5 லிட்டர் வரைக்கும் கிடைக்கும். 3 நாளைக்கு ஒரு தடவை இந்த கோமியும் சாணியும் ஒரு ஏக்கருக்கு போதுமானதாக இருக்குது. இதுதான் ஜீவாமிர்தம். இந்த கரைசல் வந்து ரெடி பண்ணி 3 நாள் ஆச்சுங்க. இது வந்து இப்போது பயிர்களுக்கு பயன்படுத்துகிற அளவுக்கு ரெடியாக இருக்குது. இதில் வந்து 10 கிலோ மாட்டு சாணம்ங்க, 10 லிட்டர் கோமியம், அப்புறம் 2 கிலோ சர்க்கரை நாட்டு வெல்லம், 2 கிலோ பருப்பு மாவு. பருப்பு மாவுன்னா அந்த தட்டைப்பயிறு வாங்கி அரைச்சி அதை மாவாக யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் அந்த தோப்பு மண் வந்து ஒரு கைப்பிடி போட்டு இது ரெடி பண்ணிக்கிட்டு ஜீவாமிர்தத்துக்கான குழாய்ங்குது. ஒரு நுனி வந்து கீழே வந்து மோட்டரில் செக்ஷன் பைப்பில் கட்டியிருக்குறது. இன்னொரு குணம் வந்து மேலே இருக்குங்குது. இதில் வந்து இது மண்ணெண்ணெய் எடுக்கிறதுக்கு யூஸ் பண்ணுற ஒரு பலூன் இருக்குது. இந்த பலூனை வந்து எடுத்து இதில் வந்து 16 mm கரெக்டாக பொருந்துங்குது. இந்த பலூனை வந்து நீங்கள் அப்படியே போட்டிங்கன்னா இது உறிஞ்சாது, ஜீவாமிர்தம் உறிஞ்சாது. இது வந்து சின்ன சின்ன ஓட்டையை போட்டு பண்ணுங்க. அப்போ இது ஒரு ஃபுட்பால் மாதிரி ஆகிப்போங்க. இது ஜீவாமிர்தத்தில் போட்டு இழுக்கிறதுக்கு ஆரம்பிச்சதுக்கப்புறம் இதில் உங்களுக்கு எந்த குப்பையோ மற்ற எதுவும் போகாது. இதை வந்து சொட்டு நீரில் அடைக்காமல் ஈஸியாக பயன்படுத்தலாம். இதை கொண்டு வந்து இப்படி ஜீவாமிர்தத்தில் இப்படி போட்டிங்கன்னா இது உரியறதுக்கு ஆரம்பிச்சிடுங்க. இது வந்து இப்படி தங்கத்தில் இப்படி குக் பண்ணிடுவோம். இது குக் பண்ணி நீங்கள் உள்ளே வச்சுட்டீங்க அப்படின்னா ஜீவாமிர்தம் இப்போ அது உரியறதுக்கு ஆரம்பிச்சிடுங்க. இந்த ட்ரம்மை வந்து ஒரு 15 நிமிஷத்தில் இது பூரா ஜீவாமிர்தம் காலி பண்ணிடுங்க. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து 50 அடி கிணறுங்க. அந்த நீர்மூழ்கி மோட்டர் இதுக்குள்ளே இருக்குதுங்க. அந்த செக்ஷன் வந்து ஃபுட்பாலோட அந்த செக்ஷன் இருக்குது. இதில் தான் ஜீவாமிர்தத்தை விட்ட உடனே அந்த செக்ஷனுக்கு போய் செக்ஷன் வழியாக டெலிவரியில் வந்து சொட்டு நீருக்கு போயிடுங்க. சொட்டு நீர் வழியாக ஜீவாமிர்தம் வந்து தென்னை மரத்துக்கு வருதுங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து தென்னை மரத்தில் மூடாக்கு பண்ணி வச்சுருக்கீங்க. இது தென்னை மரத்தோட மட்டை பாலை அந்த கழிவுகளை வச்சு மூடாக்கு பண்ணி வச்சுருக்கீங்க. ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா நம்மளாம் சோப்பு சுத்தமாக ஊற்றி சீமாறு ஊற்றி போடுற மாதிரி சுத்தமாக வச்சுருக்கோம். ஆனால் இந்த ஜீரோ பட்ஜெட்டுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் இந்த மூடாக்கு வந்து பண்ணுறது நல்லது அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் நான் வந்து இந்த மூடாக்கு பண்ணிகிட்ருக்கிறேன். பூமிக்கு ஒரு போர்வை போட்ட மாதிரி ஒரு ஆடை மாதிரி பூமி மண் வந்து மழையிலையோ ஒரு காற்றுலையோ மண் சேதம் அந்த மேல்பரப்பில் இருக்கிற மண் வந்து இந்த ஜீரோ பட்ஜெட் விவசாயத்தில் முக்கியங்க. அந்த மண்ணுக்கு பாதுகாப்பாக இந்த மூடாக்கு நிலத்தில் இருக்கிற நுண்ணுயிர்களுக்கு வந்து இதுதான் சாப்பாடு. இந்த மூடாக்கு இட்டு பயிருக்கு வந்து உரமாக மாறிடுது. இந்த நுண்ணுயிர்கள் இந்த நாட்டு மாட்டை பயன்படுத்தி நம்ம இந்த ஜீரோ பட்ஜெட் விவசாயம் செஞ்சதுனால கண்டிப்பாக முன்னுக்கு வரலாம்.